பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று நடைபெறுகின்ற இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விவாதங்களை பார்க்கின்ற பொழுது விசேடமாக உள்ளூராட்சி சபைகளினுடைய முடிவுகளும் அதனுடைய தாற்பயங்களையும் பற்றித்தான் அதிகமாக பேசப்படுகின்றது. நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாட்டு மக்களுக்கும் இருக்கின்ற கட்சிகளுக்கு நல்ல பாடங்களை புகட்டி இருக்கின்றது. இந்த அரசாங்க கட்சிகள் எல்லோராலும் ஏற்றப்படுகின்ற கட்சிகளா, எந்த கட்சியை மக்கள் விரும்பி வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேர்தலிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி 13 மாவட்டங்களில் தனித்தும் வேறு கட்சியோடு இணைந்தும் போட்டியிட்டு 140 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினோடு இந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது நல்ல செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கின்றது. கடந்த பொது தேர்தலை விட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகள் இந்த கட்சி பெற்றிருக்கின்றது. இதனால் இந்த கட்சியினுடைய பிரதி தவிசாளர் என்ற வகையிலே எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், அமைப்பாளர்கள், உயர்பீட உறுப்பினர்கள், கட்சி போராளிகள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வகையிலே வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, அனுராதபுரம், குருநாகல், புத்தளம், கண்டி, களுத்துறை, கொழும்பு, யாழ்ப்பாணம், அம்பாறை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை போன்ற மாவட்ட மக்களுக்கு நாங்கள் விசேடமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தேர்தல் காலத்தில் பல சவால்களை எதிர்கொண்டோம். காரணம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய துரித வளர்ச்சி தடுப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனை கட்சி ஆதரவாளர்களும் போராளிகளும் முறியடித்து சாதனை படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையிலே நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி தேர்தல் முறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தல் முறையிலே பல குளறுபடிகளும் பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கின்ற நாங்கள் கடைசி நேரத்தில் ஒரு சபையை அமைக்கப் போகின்ற பொழுது நானும் எங்களுடைய உறுப்பினருடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். இரவு 7 மணிக்கு அங்கு போய் பார்க்கின்ற பொழுது ஒரு அமைச்சரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய பிரதிநிதி நாங்கள் அவர்களை சந்திக்க முடியாமல் அடுத்த நாள் அந்த சபையை அமைக்கின்ற பொழுது அரசு வாகனத்திலே வந்து அந்த 2 உறுப்பினர்களும் எங்களுக்கு எதிராக வாக்களிக்கின்ற விதத்தை பார்க்கின்றோம். இந்த தேர்தல் முறை மாற்றப்பட வேண்டும். இது பல்வேறு பிரச்சனைகளையும் சவால்களையும் ஒவ்வொரு கட்சிகளையும் ஒவ்வொரு வாக்காளர்களும் அனுபவிக்க வேண்டிய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் முறையிலே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். அது மாற்றமல்லாமல் ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த நடந்து முடிந்த இந்த தேர்தலிலே ஆட்சி அமைத்திருக்கின்ற சபைகள் எல்லா சபைகளையும் அரசாங்க ஆதரவான சபைகளா அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான சபைகளா என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் அதிகமான சபைகள் எதிர்க்கட்சியை சார்ந்த ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த சபைகளை வளப்படுத்துவதற்கு அல்லது அந்த சபைகளை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் சந்தேகப்படுகின்றார்கள். இந்த சபைகளுக்கு நிதி கிடைக்குமா, ஆதரவு கிடைக்குமா என்று பகிரங்கமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் அமைச்சர் அவர்களும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான சபைகளுக்கு நிதி வழங்க மாட்டோம், அவர்கள் எல்லோரும் கள்ளர்கள் என்றெல்லாம் எங்களை பழி சுமத்தி அவ்வாறான இழிவு சொற்களை சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் ஏன் அந்த தேர்தலை இவ்வளவு செலவழித்து நடத்தினீர்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். எனவே இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை செலவு செய்து அந்த சபைகளை அபிவிருத்தி செய்யாமல் மக்களுக்கு அதனால் நன்மை கிடைக்காமல் செய்வதாக இருந்தால் இது அவ்வளவு நாட்டு மக்களுடைய பணம் வீண்விரயமாகும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அரசுக்கு சொந்தமான பல்வேறு வளங்கள் இருக்கின்ற அந்த அபிவிருத்தி அந்த எங்களுடைய உள்ளூராட்சி சபைகளிலே பல்வேறு வளங்களும் நிறைய காணப்படுகின்றது. அந்த வளங்களை நாங்கள் முற்றுமுழுதாக பயன்படுத்தி அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும். இதனை முன்னாய்வு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உள்ளூராட்சி சபைகளுடைய தேவைகளிலே நாங்கள் கருத்து கொள்ள வேண்டும். அந்த பிரதேசத்து மக்களுடைய வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். பாதைகள், பாலர் பாடசாலைகள், வலசெல்லக்கூட வசதிகள், இவ்வாறான பல்வேறு வசதிகள் அந்த கிராமங்களிலே அந்த மாவட்டங்களிலே விசேடமாக அழிவுற்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே காணப்படுகின்றது. ஆகவே இந்த தேர்தல் முறையை மாற்றி அதனை நாங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஒரு பாடசாலையிலே ஒரு அதிபர் இருக்கின்றார். அங்கு 100 மாணவர்கள் போற்றுகிறார்கள். அதில் 60 மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் 40 மாணவர்கள் தோல் பரீட்சையிலே சித்தி அடையவில்லை என்றால் அந்த அதிபர் கூற முடியாது இது என்னுடைய மாணவர்கள் அல்ல, இந்த 60 மாணவர்கள் தான் என்னுடைய மாணவர்கள், இந்த 40 மாணவர்கள் என்னுடைய மாணவர்கள் என்று சொல்ல முடியாது. அவ்வாறான நிலைமைதான் எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் இந்த மக்களால் சரி செய்யப்பட்ட அமைச்சர்களும் ஜனாதிபதி அவர்களும் ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் சொந்தமானவர்கள் என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம். எனவே எல்லா சபைகளையும் எல்லா உறுப்பினர்களையும் கள்ளர்களாகவும் கயவர்களாகவும் பார்க்க முடியாது.
நடந்து முடிந்த இந்த தேர்தலில் பல நல்லவர்களும் நல்ல படித்தவர்களும் பண்புள்ளவர்களும் அதிகாரத்திலே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அரசாங்கத்துக்கு. அது மாத்திரமல்லாமல் அண்மையிலே 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு ஆசிரியர் கலாசாலையிலே பயிற்சி முடித்த 1000க்கு அதிகமான ஆசிரியர்கள் ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2ක කාලයක් பயிற்சியை முடித்திருந்தார்கள். ஆனால் இன்னும் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை, அட்டாளச்சேனை ஆசிரியர் கலாசாலை, மட்டக்களப்பு ஆசிரியர் கலாசாலை, கொட்டக்கலை ஆசிரியர் கலாசாலையிலே 1000க்கு அதிகமான ஆசிரியர்கள் பயிற்சி பெற்று 15 வருடங்களாகின்றன. அவர்களுக்கான மூல சான்றிதழ் இன்னும் வழங்கப்படவில்லை. இதனால் இந்த ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது வேறு ஐஎஸ்ஐ போன்ற நேர்முக பயிற்சிக்கு தோற்ற முடியாத துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கின்றார்கள். இதனை கௌரவ கல்வி அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். எனவே அது மாத்திரமல்லாமல் மன்னார் மாவட்டத்தில் உள்ள உப்பளத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். நாட்டிலே உப்புக்கு தட்டுப்பாடாக இருக்கின்ற காலத்திலே மிக பழமை வாய்ந்த அந்த மன்னார் உப்பளம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அண்மையிலே ஆணையர் உப்பளத்தை கௌரவ அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல நவீன முறைகளை பயன்படுத்தி இந்த மன்னாரில் உள்ள உப்பளத்தையும் அபிவிருத்தி செய்து அதை எங்களுடைய நாட்டினுடைய மூலப்பொருளாக பயன்படுத்தி எங்களுடைய வருமானத்தை ஈட்டுவதற்கு பயன்படுத்துமாறு அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.